ஜிவிஎம் சார் கூட படம் பார்த்துட்டு பட் வெரி சர்ப்ரைசிங் மேன், ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். கண்டிப்பா அது இருந்துச்சு. அது ஈகோன்ற ஒரு விஷயம் எப்பவுமே எல்லாருக்குமே இருக்குன்னு. ஆனாலும் அவரு பண்ண அது நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு செம மோட்டிவேஷனா இருக்கு. எங்கேயாச்சும் பிசகினாலும் அது வந்து ட்ரால் மெட்டீரியலா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளோட ஃபேஸ் ட்ரோலா தான் இருக்கு இப்போவுமே. ரொம்ப ஜாலியா 30 மேட்சோட பண்ணிட்டேடா அந்த மாதிரி சொல்லிட்டு. உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. ருது ப்ரோ, ஜீவா ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? சூப்பரா இருக்கு. டியூடுக்கு வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ ப்ரோ. என்ன ரிசெப்ஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? பாரிக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு பர்சனலா சொல்லிட்டு இருக்காங்க? ஜாலியா இருக்கு ப்ரோ பார்க்கும்போது. அது நிறைய பேர் ரொம்ப அட்டாச் ஆகுறாங்க படம் பார்த்துட்டு. ஓகே டேய் படம் பார்த்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி டேய் சொன்ன ஸ்பாய்லர் ஆகிடும். சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட அவ்வளோ படத்துல சில விஷயங்கள் அவருக்கு டே நீ இப்படி பண்ணிட்டேன் அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகி கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா 200-300 கமெண்ட்ஸ் அப்படி இருக்கு. பாரு பாரு அதாவது அவ்வளோ இன்வால்வ் ஆகுற நெகட்டிவ் இல்லாம அந்த வித் லவ் பாசத்தோட அவங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க. அது நமக்கு ஃபர்ஸ்ட் டைம். அது வேற இவ்வளோ அட்டென்ஷன், இவ்வளோ ஒரு ஃப்ரம் த பீப்புள், இவ்வளோ ஒரு நோட்டீஸ் அண்ட் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது ஃபார் த கேரக்டர், ஃபார் தி ஆக்டர். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறது. ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் ஆக்சுவலி. நிச்சயமா. ஆமா. ஓகே, இப்போ சோஷியல் மீடியால நிறைய மீம்ஸ் உங்களுக்காக நிறைய போட்டுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்பாக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன மீம்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க படம் பார்த்துட்டு ஆடியன்சஸ்? ஆடியன்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஆல்கோரிதம் நம்ம இன்ஸ்டாகிராம் சும்மா செக் பண்ணிட்டு இருக்கும் போதுல அப்போவே நேச்சுரலா டேய் நம்ம ஃபேஸ் வருதுடா, மீம்ஸுக்கு வருது. ஆனா காமெடியா தான் வருது. படம் ரிலேட்டடா காமெடியா ரீல்ஸ் தான் வருது. அது பார்க்கும்போது ஆக்சுவலி எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு ப்ரோ. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பண்ண கேரக்டருக்கு பண்ண படத்துக்கு அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. அதுதான் ப்ரோ சொன்ன விஷயம் தான். அது ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. டேய் ஏதோ ஒன்று இருக்கு. அது இல்லாட்டி ஆளுங்க இக்னோர் பண்ணுவாங்கல்ல. எதுவுமே இல்லாம இருந்தா ஆளுங்க இக்னோர் பண்ணுவாங்க. இது பார்த்து நிறைய பேர் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, என்ன மீம்ஸ் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க ஃபன்னா ஜாலியா? ப்ரோ ஏதோ ஒரு டூட் பிளாட் என்ன சொல்லிட்டு ஒரு 20 செகண்ட் மீம் போட்டாங்க. என்னோட ஃபேஸ் வேற ஒரு கேரக்டர், மம்தா ஃபேஸ் வேற ஒரு கார்ட்டூனிஷ் கேரக்டருக்கு மேல போட்டு பிரதீப் நல்லா போன்னு சொல்லிட்டு 2 கேரக்டர்ஸ் அப்படியே சரி என்ன போயிட்டு வரோம் போட்ல அப்படியே போயிட்டு இருக்கு. என்னடா அந்த மாதிரி. நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்னோட அம்மா கூட டெய்லி என்னோட அம்மா ஒரு 5-6 ரீல்ஸ் எனக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்மைலி இமோஜிஸ் தான் அவங்களுக்கும் ஜாலி. எல்லாருமே ஜாலியா அது ரிசீவ். ஏன்னா ரொம்ப ஹேட்ஃபுல்லா இல்ல அந்த கேரக்டர் பார்த்து ஜாலியா அவங்க நம்மளோட கனெக்ட் பண்ண பாக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாமளும் திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணும்போதே ப்ரோ நீ இங்கதான் இருக்கியா அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கு. அந்த படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கும் எனக்கும் அது ஒரு கனெக்ட் கிடைச்சிச்சு. இந்த படத்தோட ஒரு கனெக்ட் கிடைச்சிச்சு அப்படி யோசிக்கிறேன். ஓகே, நிச்சயமா. இப்போ ஒரு பெரிய கனவுகளோட நம்ம சினிமாக்குள்ள வருவோம் அப்படிங்கும் போது இந்தந்த ஹைட்ஸ்ல ரீச் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இப்போ பெரிய ரிசெப்ஷன், பெரிய ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எவ்வளவு எமோஷனலா இருக்கு இந்த ஒரு மொமெண்ட்? ப்ரோ ஆக்சுவலி எனக்கு இந்த ஆக்டர் ஜாப் மேல ரொம்ப ஆசை இருந்துச்சு. நிறைய இயர்ஸ் ரொம்ப ஆசை தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன், இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் போது இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு இங்கதான் இருக்கு. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். என்னோட டைரக்டருக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன், ஃபேமிலிக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இது ஆக்சுவலி நிறைய பேர் ஆசைப்படுவாங்கல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க. ஸோ நான் ஒரு டோட்டாலிட்டியை பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பி ஸ்பேஸ்ல இருக்கேன் ப்ரோ. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். எனக்கு என்ன கிடைக்குதோ, எனக்கு என்ன கரெக்டா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, இதுக்கு மேல நம்ம இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் படங்கள் பண்ணிட்டு இருக்கணும். இந்த ஒரு எனர்ஜி, இந்த ஒரு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுட்டு
நிறைய பண்ணிட்டு இருக்கணும்ன்ற ஒரு ஆசை, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ சினிமா சைட்ல இருந்து யார் உங்களுக்கு அதிகமா வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க? இப்போ ஏதாச்சும் ஒரு ஐடல் நீங்க வந்து ரொம்ப செரிஷ் பண்ணியிருந்திருப்பீங்க, அவர் ரொம்ப நீங்க செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆமா, ஜிவிஎம் சார், கௌதம் மேனன் சார் வந்து பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாரு. மெசேஜ் பண்ணிட்டு வி மெட் ஆல்சோ, ஒரு கெஃபேல மீட் பண்ணோம் நம்ம. அவர் ரொம்ப ஹாப்பியா அவர் பேசும்போது எனக்கு, ஏன்னா நான் ரொம்ப ஃபேன் அவரோட. வெந்து தனித்ததுக்கு கிளாசிக்ஸ் நிறைய இருக்கு அவரோட. ஆனாலும் ரீசெண்ட் அந்த மாடர்ன் ஃபிலிம்ஸ் வச்சு பார்க்கும்போது வெந்து தனித்ததுக்காக ரொம்ப டீட்டெயிலிங்கா சூப்பரா இருந்துச்சு. அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரே சொல்லும்போது எனக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு. வா, நான் சர்ப்ரைஸா இருந்துச்சு. எனக்கு அவருக்கு தெரியல நான் படத்துல இருக்க, சர்ப்ரைஸா இருந்துச்சு. ப்ரொமோஷன்ஸ்ல கூட சர்ப்ரைஸா அந்த கேரக்டர் வச்சுட்டு இருந்தாங்கல்ல. லிட்டரலா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல உங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்றதுக்கு டியூட் படத்துல இருந்து போஸ்டர்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரெய்லர்ல பார்த்தா அவங்க இல்ல. ஆமா, அது சர்ப்ரைஸ். ஆனா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த கேரக்டர் உள்ள ட்ரெய்லருக்குள்ள போட்டா அது ஒரு கொஸ்டின் வரும்ல, யார் இது, என்ன இது, அப்ப எதுவுமே வராம இந்த பிளாட்டே தானே, நம்ம கேரக்டர் தான் பிளாட், அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கேன். அவருக்கு அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் இருந்துச்சு. அது சினிமா ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு டாக்டிக். ஏன்னா சீக்ரெட்டாவா இருந்துச்சு. யார அவன் எங்க இருந்தா அவர், அந்த ஒரு இது வந்துச்சு படம் பார்க்கும்போது. மீம் போடுறதுக்கு இது ஒரு ரீசன். ஆமா ப்ரோ, யார் அந்த ஒரு இது வந்துச்சு. ஸோ ஜிவிஎம் சார் கூட படம் பார்த்துட்டு, ஏய் வாட் வெரி சர்ப்ரைசிங் மேன், ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், வெரி கிரேட், அந்த மாதிரி அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனா அவர் ரொம்ப எப்பவுமே கொஞ்சம் சட்டிலா தான் இருப்பாரு. அவரே எக்ஸைட்டட் பேசுறது உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. டியூடுக்குள்ள நீங்க வந்தது எப்படி? ஏன்னா ஃபுல்லா ஒரு யங்கான வைப்ரண்டான டீம். நீங்க வந்தது எப்படி இந்த ஜர்னிக்குள்ள? ப்ரோ, கீர்த்தீஸ்வரன் ப்ரோ தான் என்ன கூப்பிட்டாங்க. மைத்ரி மூவிஸ், அதுக்கப்புறம் தான் கீர்த்தீஸ்வரன் ப்ரோ சொன்னனாலதான் மைத்ரி மூவிஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு என்னோட. உங்களோட படங்கள் பார்த்து என்னோட படம் கிராஷ் கோர்ஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண சீரிஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் நான் பண்ண சீரிஸ், ஃபர்ஸ்ட் நான் என்டர் ஆனது கிராஷ் கோர்ஸ்ல தான். தேங்க்யூ எவ்ரி கிராஷ் கோர்ஸ் டீம். அதுக்கப்புறம் தக்ஸ் பார்த்தாரு அவரு. தக்ஸ் கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சது, அவருக்கே ஒரு ஐடியா கிடைச்சது. எனக்கே டவுட்ஃபுல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். இங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு பிளே இருக்கும் சென்னையில, இயர்லி ஒன்ஸ் நடந்துட்டு இருக்கும். சுக்கி ஷரவன் அவங்க வந்து ஃப்ரீலான்ஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஃப்ரீலான்ஸ் நிறைய ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன், காமெடி பிளேஸ், அந்த மாதிரி ஸ்டேஜில் 20 minutes 30 minutes. சினிமாவில் நான் பண்ணதே கிடையாது. சினிமா வேற ப்ரோ. லைக் ஸ்டேஜ் வந்து நம்ம ஒரு ஃப்ளோ கிடைச்சா அப்படி ஒரு 30 minutes 1 hour பிளேனா அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஃபுல்லாக முடிச்சிடலாம். சினிமானா நம்ம இந்த மாதிரி சீன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு இன்டர்வியூ சீன், அதுக்கப்புறம் 2-3 daysக்கு அப்புறம் தான் அந்த இதோட கண்டினியூஷன் இருக்கும். அப்போ அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆக்சுவலி, சினிமா அண்ட் ஸ்டேஜ்ல தான் காமெடி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சினிமால வேற ஒரு டைப் ப்ரோ. சினிமால பண்றது டிஃப்ரெண்ட், சினிமா இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். பர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் அது வேற மீடியம். ஸோ இதுல எப்படிடா நம்ம கிராக் பண்ண முடியுமோ? சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், சீரியஸ் அந்த ரொம்ப இமோஷனல் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். காமெடி இஸ் வேற, அது வேற ஒரு லீக் ஆக்சுவலி. எல்லாத்துக்குமே ஒரு லீக் இருக்கும். லீக்ல எல்லாத்துக்குமே ஒரு எஃபர்ட் இருக்கும்ல. காமெடி வேற ஒரு எஃபர்ட் போட்டு தான் பண்ண முடியும். அது வேற ஒரு மைண்ட் செட்ல பண்ண முடியும். ஸோ நான் ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்தேன். அவரை நான் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி, டே யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட்னு சொல்லிட்டு, அவருக்கு எனக்கு என் மேல நம்பிக்கையோட அவருக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுதான் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ கேரக்டர். ஸோ அந்த ஒரு ஃப்ளோல போயிட்டேன் நான். அண்ட் ஐ திங்க் வி கிராக்ட் இட். கீர்த்தீஸ்வரனோட நரேஷன்ல எந்த ஒரு விஷயம் உங்களை கன்வின்ஸ் பண்ணுச்சு? ரொம்ப இந்த கேரக்டர் நம்ம இதுக்காகவே பண்ணியாகணும்பா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயம் உங்களை கன்வின்ஸ் பண்ணுச்சு கம்ப்ளீட்டா? அந்த இன்ட்ரோ சீன் தான் ப்ரோ. ரொம்ப எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள் ஆயிடுச்சு ப்ரோ. நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப யாரா ரொம்ப அவனுக்கு எல்லாமே தெரியற மாதிரி இருக்கு. பாஸ் நான் எல்லாம் தெரிஞ்சதா வச்சுக்கிறேன், எனக்கு தெரியும், நான் அங்க போய் பார்த்து அந்த மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே தெரியாது ஆக்சுவலி. எல்லாமே ஒரு சமாளிக்கிற ஒரு ஐடியா தான் இருக்கு அவர். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்ல பார்ப்போம்ல, ஒன்னு காட்டிட்டு ஒன்னு தெரியுது, அந்த மாதிரி. அது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. அது ஒரு ஃபன்னி மேட்டர் ஆக்சுவலி. அந்த ஒரு ஃபன்னி மீட்டர் பிடிச்சதுனால எனக்கு ஓகே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. ஓகே இது பண்ணிடலாம். கீர்த்தி ப்ரோ தான் ப்ரோ எனக்கு மெயின் ரீசன். அவர் ஒரு சூப்பர். அவர் மீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஓகே அவரு he is very convinced, ரொம்ப கன்வின்சிங்கா ஒரு கிளாரிட்டி இருக்கிற ஒரு டைரக்டர். அப்படி இருக்காரு அவரு. அந்த மாதிரி ஒரு ஐடியா ஐ காட். அதனால அப்படியே. ஓகே, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஸ்டேஜ் வேற சினிமா வேற அப்படின்ற ஒரு விஷயத்த.
இப்போ காமெடி இஸ் தி ஹார்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எஸ் ப்ரோ. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு எவ்வளவு டஃபஸ்ட் ப்ராசஸா இருந்துச்சு, எவ்வளவு சேலஞ்சான ப்ராசஸா உங்களுக்கு இருந்துச்சு டியூட் பொறுத்த வரையில? ஸ்டார்டிங்ல எப்பவுமே சேலஞ்சிங் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மைண்ட் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும்ல, அது இது ஆன்சைட்டி அது. ஆனா உள்ள போய் ஓகே நம்ம பண்றோம்டா, நமக்கு இதுக்காக எஃபர்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு இது வரும்போது நம்மளோட பிரெயின் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் ப்ரோ. அது ஆட்டோமேட்டிக்கா அது கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கீர்த்தீஸ்வரன் தான் ப்ரோ, அவரோட விஷன்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவரோட ஒரு விஷனும் என்னோட ஒரு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸும் தெரிஞ்ச திங்ஸும் வச்சு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது அப்படியே டக்குன்னு வந்துச்சு ப்ரோ. பிரதீப் ப்ரோ கூட நிறைய பிரதீப் அண்ணா நிறைய ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலி. அவர் செட்டில் இருக்கும்போது டக்குன்னு ரொம்ப ப்ரொஃபஷனலாக சேஞ்ச் ஆவார். என்ன சூட் ஆகும், எப்படி படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் அவரோட பிரெயின். ஸோ அவர் கூட 2-3 டீட்டெயில்ஸ் அண்ட் ஹெல்ப். அந்த மங்கியோட ப்ரெஸ்ஸிங் சீன் இருக்குல்ல ப்ரோ, சரத்குமார் சார் உள்ள வரும்போது கேட்டிருந்தேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த மங்கி வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த டைம்ல கீர்த்தி ப்ரோ என்ன பண்ணலாம், இங்க ஏதாச்சும் காமெடியா ட்ரை பண்ணாம நேச்சுரலா காமெடி என்ன பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு அவரு. பிரதீப் ப்ரோ தான் இப்படி மங்கி, அங்க ஒரு மங்கி இருக்குல்லடா, அது அப்படியே டிக் 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 பண்ணிட்டு அது நல்லா இருக்கும். அதுல நிறைய சிரிப்பு வந்துச்சு ஆக்சுவலி. அந்த ஒரு பேன் பண்ணி இப்படி சரத் சார் பார்க்கும்போது என்னோட கேரக்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கும், அது பிரதீப் அண்ணோட ஒரு டீட்டெயிலிங் தான் ஆக்சுவலி அந்த மாதிரி. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தீஸ் பீப்புள் ஆல்சோ. நிறைய இன்ஸ்பிரேஷன், லேர்ன்ட் அ லாட் ஆஸ் ஒர்க்ஸ்மேன் ஸ்பிரிட். நம்ம கூட அப்பப்போ டிஸ்ட்ராக்டடா இருப்போம், அவன் இவங்க எப்படி ஃபோக்கஸ்டா ஒரு படம் பண்றாங்க, அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. நிச்சயமா சூப்பர் ப்ரோ ஆக்சுவலி. அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு நீங்க லீடா பண்ணிட்டீங்க. ஹிந்தியில இப்ப பண்ணிருக்கீங்க, மும்பைக்கார் நீங்க பண்ணிருந்தீங்க, மலையாளத்துல லீடா பண்ணிருக்கீங்க, தமிழ்ல லீடா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பாத்வே அமைஞ்சிச்சு இந்த 2 களத்திலயுமே. இந்த சமயத்துல டியூட்ல செகண்ட் லீடா கூப்பிடுறாங்க இந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட தாட் என்னவா இருந்துச்சு? எதுவும் ஹெசிடேஷன் இருந்துச்சு அவங்களுக்குள்ள? நம்ம லீடா பண்ணிட்டோம், நம்மளோட பாத்வே இப்படி அமைஞ்சிருச்சு, நம்ம அதே பாத்வேல போலாம், வர வேண்டாம் அப்படின்னு? கண்டிப்பா அது இருந்துச்சு. அது ஈகோன்ற ஒரு விஷயம் எப்பவுமே எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல அது இருக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம யோசிச்சாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈகோல யோசிச்சா நல்லா இருக்காது, அதையும் மீறி நான் என்னோட ஆனா அதுதான் நல்லா இருந்துச்சு. இப்போ இது பண்ணாம இருந்தா எனக்கு பிக் லாஸ். எனக்கு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு மூவி ஆக்சுவலி. சோ மெனி வேஸ் ஆஸ் அ பெர்ஃபார்மர், ஆஸ் பாப்புலாரிட்டி எல்லாமே பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மூவி தான் உண்மை. ஸோ அதையும் மீறி யோசிச்சதுனால எனக்கு குட். அதே மீறி யோசிச்சதுனால தான் நான் அது படம் பண்ணி இப்போ நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ குட் ப்ரோ. ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கிடைச்சது? ஈகோ அது நேச்சுரலான விஷயம் தான், ஆனா அதையும் தாண்டி நம்ம இதை சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு இது ஒரு பெரிய ரிசப்ஷன் கிரியேட் பண்ணி நம்மளுக்காக தான் யோசிச்சேன் ப்ரோ, வேற எதுவும் இல்லை. நமக்கு எப்படி ப்ளஸ் ஆகும், அது ஆகும், இது கேரக்டர் வந்தா லைட்டா அனலைஸ் பண்ணி ப்ரோ. அதுக்கு மேல இந்த கேரக்டருக்கு ஒரு வைப் இருந்துச்சு, இந்த ஃபுல் ப்ராஜெக்டுக்கு வைப் இருந்துச்சு ப்ரோ. கீர்த்தி ஈஸ்வரன் ப்ரோ பண்றாரு, PR ப்ரோ இருக்காரு, மைத்ரி மூவிஸ் பண்ற ஒரு மூவி. அந்த ஸ்கிரிப்டுக்கு அது ஒரு வைப் இருந்துச்சு ப்ரோ. அந்த கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரு ஸ்கிரிப்ட் ரியலைசேஷன் எனக்கு வந்துச்சு. அதனாலதான் ப்ரோ மெயினா எனக்கு அது கன்விக்ஷன் வந்துச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் கீர்த்தீஸ்வரன் ப்ரோட்ட நிறைய வாட்டி பேசி அந்த ஒரு கன்விக்ஷன் எனக்கே பிலீவ் ஆயிடுச்சு. அந்த ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு எனக்கு. அதனால ஓகே சரத் சார் பத்தி பேசியாவலாம். ஆமா, தமிழ்ல நாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படியான ஒரு வைபான சரத் சார் நாங்க இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பழைய படங்கள்லயே அந்த தென்காசி பட்டணம் இந்த டைம்ல பார்த்தோம்னா ஒரு வைப்ரண்டான சரத் சார் நாங்க பார்த்துருப்போம். பயங்கர சூப்பர் கில்ட் இட், கிரேசியா அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல. அவரு ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீ இஸ் அ ஃபினாமினல் ஆக்டர். இப்போ நீங்க இதை நான் சொல்லும்போது நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒப்சர்வ் பண்ணாதவங்க இது ஒப்சர்வ் பண்ணி பாருங்க ப்ளீஸ். ஏன்னா அவர் நடிக்கும்போது ஒரு நார்மல் ஹியூமன், நம்ம பேசும்போது நம்ம ஐபால்ஸ் நம்ம தெரியாமலே டிக் 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 இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு நேச்சுரல் ஹியூமன் ஐ திங்க். அன்கான்சியஸா அவர் அன்கான்சியஸா நிறைய விஷயம், அது அவரோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அதை ஒப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அது ரொம்ப நேச்சுரலாவே அந்த டயலாக் டெலிவரி பண்றாரு, அந்த மூட் கேட்ச் பண்றாரு. அதுக்கு மேல அவர் அந்த கேரக்டருக்காக இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன அதுக்கு மேல ஏத்தலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லாம் அது ஜஸ்ட் ஃபினாமினல் யார். லைக் அது ஐ திங்க் இவ்வளோ வருஷம் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது இட்ஸ் ரிஃப்ளெக்டிங். அவர் பண்ணும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு சரத் சார். ஆக்டரோட ஹி இஸ் அ குட் ஹியூமன். ஏன்னா நான் செட்டில் இருக்கேன், அது சக்ஸஸ் மீட்ல கூட நான் சொல்லிட்டேன். என்ன எங்கேயாச்சும் பார்த்தா இல்லை எனக்கு தெரியாது ஆக்சுவலி, வி டோன்ட் சி மை ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர். ஆனாலும் ஹீல் சீ மீ இல்லை அவருக்கு பண்ண அது நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு செம மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ரோ. நாம சம்டைம் நம்ம டென்ஷனில் இருப்போம், அதில் இருப்போம், இதில் இருப்போம். அவர் ஜாலியாக தான் இருக்கிறார், ஃபுல் டைம் ஜாலியாக வருவார், அந்த எனர்ஜியில் வருவார்.
அந்த எனர்ஜி தான் போவாரு ஃபுல்லா, அந்த ஒரு ஹைட் அண்ட் எனர்ஜில இருப்பாரு அவரு. அப்ப என்ன அப்பப்போ பார்க்கும்போது ஹீல் பி லைக் ஏதோ தெரியாது என்ன சொல்றான்னு தெரியாது, அது மிமிக் அந்த எனர்ஜில எனக்கு ஒரு இன்விசிபிள் எனர்ஜி இருக்கும் அவர் சொல்லும்போது. ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஓகே, உங்களுக்கு இடையில ஃபன் பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சீன்கள்ல நீங்க சேர்ந்து வந்திருந்தாலும் ஃபன் பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க நீங்க? ஏன்னா டைரக்டர் ஸ்கிரிப்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் நீங்க 2 பேர் கலந்து பேசும்போது அது நெக்ஸ்ட் லெவல் போகும் கண்டிப்பா. அப்படி நீங்க பேசி என்னென்ன விஷயங்கள் ஒர்க் பண்ணீங்க? சரத் சார் கூட 2, 3, 4 சீன்ஸ் தான் இருந்துச்சு. அது டக்கு டைரக்டர் கீர்த்தி சுனந்தா ப்ரோ அது போகும்போது அவரு ஹீ டோல்ட் இன்னும் நான் ஒரு வாட்டி தான் ஓகே சார், 2வது வாட்டி ஓகே சார் சொல்றது இல்ல, அது வந்து சரத் சார் நீ அது இன்னும் ஒரு பயத்தோட அது ஹி கேம் டு மீ. எல்லாரும் முன்னாடி சொல்றத ஹி அண்டர்ஸ்டுட் தட் அந்த இம்பாக்ட் வந்து என்கிட்ட வந்து சொன்னாதான் அந்த இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஒரு ட்ரூத் புரிஞ்சுட்டு he came to me and told me அது அப்படி பண்ணா நல்லா இருக்கும். See they're all trying to help. அது எனக்கு ரொம்ப I just felt it was a very sweet thing. பண்ண தேவையில்லை யாருக்குமே, அவரோட வேலை பார்த்துட்டு போக வேண்டியது. ஆனாலும் நம்மளோட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த மாதிரி மென்டாலிட்டி நிறைய பேருக்கு அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சு. தட் வாஸ் a great thing. ஆனா அந்த நானும் சரத் சார் பண்ண சீன்ஸ் எல்லாம் கீர்த்தி சுனந்தா அவர் தான் மெயினா விஷன் ஓவர்லுக் பண்ணாரு. ஓகே, பாரி கேரக்டர் நம்ம எடுத்துட்டோம்னா அது ஒரு காமிக் கேரக்டர் மாதிரி, ஒரு இன்னசென்ஸான ஆள் அவரு. கொஞ்சம் எங்கேயாச்சும் பிசகினாலும் அது வந்து ட்ரால் மெட்டீரியலா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளோட ஃபேஷியல் ட்ரோலா தான் இருக்கு இப்போ. ட்ரால் இது அப்படி எடுத்துக்க முடியாது, ஒரு அப்ரிசியேஷன் தான் லிட்டரலா. ஜோக்ஸ் அசைட் அப்ரிசியேஷன். ஓகே, உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல அதை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணி ஆகணும், கரெக்டா அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். நம்ம எங்கேயும் அந்த மீட்டர் நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுல நீங்க எவ்வளவு கான்சியஸா இருந்தீங்க, எப்படி ஒர்க் பண்ணீங்க? படம் பார்க்கும்போது எனக்கு இது எப்பவுமே படம் பார்க்கும்போது எனக்கு இப்படிதான் தோணும். இந்த வாட்டி கூட படம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமா, ரொம்ப சட்டிலா இருந்துச்சு அந்த மாதிரி எனக்கு தோணிச்சு. ஆனா நான் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது தான் ஒரு ரியலைசேஷன். கீர்த்தியேஸ்வரம் ப்ரோட்ட பேசி நானும் அவர்கிட்ட ப்ரோ ரொம்ப சட்டிலா அங்கங்க இன்னும் கொஞ்சம் ஏத்தி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபனியரா இருக்கு அந்த மாதிரி யோசிச்சானா எது இருக்கோ படத்துல என்ன பாரி கேரக்டர்ல எதை பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கோ அது கரெக்டா தான் இருக்குன்ற ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேல போனா அது கேரக்டர் இல்லை, அது வேற ஒரு கேரக்டர். ஆனா அது ட்ரூத்ஃபுல்லா பாரி வரான், அது ஒரு பயத்துல இருக்கான், எப்படியாச்சும் இங்க இருந்து நம்ம பொண்ணை நம்ம குரலை கூட்டிட்டு போனோம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணி சரிடா ஆமாடா கேஷுவல் எல்லாம். அப்போ ஒருத்தன் எப்படி ரியலா அது சீரியஸா டென்ஷன் அவனுக்குள்ள இருக்கும், ஆனாலும் டென்ஷன் இருந்தாலும் வேற ஒருத்தனோட நம்ம கெத்தா இருக்கணும்னு காட்டணும் இல்ல, சரி எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறம் பல்பு வாங்கும்போது நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் நம்மளோட பயம். ஐயோ ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. ஸோ அது எல்லாமே ரொம்ப ஓகே ஆஸ் அ ரியல் பர்சன் எப்படி பண்ணும் அந்த மாதிரி யோசிச்சு ரியலா நானும் கீர்த்தி சும்போ டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு எடுத்த ஒரு விஷயம் தான். ரியலா நம்ம பண்ணும்போது அது காமெடியா தான், ஏன்னா அந்த சிச்சுவேஷன் காமெடியா தான் இருக்கு ப்ரோ. நம்ம ரியலாவே இருந்தாலே போதும், ரியலாவே இருந்தாலே அது சிச்சுவேஷன் காமெடி வரும். நம்ம வந்து அதுக்காக ஓவரா பண்ணி ஏதாச்சும் பண்ணா அது நல்லா இருக்காது, ஓவர் த டாப்பா இருக்கும். ஸோ ஐ திங்க் ப்ராசஸ் குட் ப்ரோ. யூ ஆஸ்க் மீ, இது சொல்லும் போது எனக்கே ஒரு ஓகே லிஸ்னிங் டு மை செல்ஃப் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகே நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. ஓகே, கோஸ்டாஸ் பத்தி பேசியாகலாம், பிரதீப் அண்ட் மமிதா. இப்போ பிரதீப் சார் வந்து ஏற்கனவே ஒரு டேரக்டர் அப்படின்றதுனால ஸ்பாட்ல எல்லா ஆக்டர்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்றதுலேயே சின்ன கான்சியஸ் அவருக்கு இருக்கும். என்னென்ன விஷயங்கள்ல அவர் சில இன்புட்ஸ் கொடுத்தாரு, இவங்க 2 பேர் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, உங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க? மமிதா அண்ட் பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. பிகாஸ் அவங்களும் பிரதீப்னா வந்து ரொம்ப யங் யூத்ஃபுல் ஒரு எனர்ஜி தான் இருந்தாரு. ஆஃப்கோர்ஸ் இது ஸ்டார், ஆனால் செட்டில் இருக்கும்போது அதெல்லாம் இல்லை. லைக் கோஸ்டார், நம்ம கோஸ்டார் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன விட்ட சொல்லலாம், என்ன கேட்குற ரொம்ப குட் லிஸ்னர் வேற அவர். ஸோ ரொம்ப கேஷுவலாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் எனக்குள்ளே இருந்துச்சு ஐயோ டக்குன்னு இருந்துச்சு. அது ஃபியூ டேஸ் இருந்துச்சு, இன்டிமிடேட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அது அவரோட கேரக்டர் எனக்கு புரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ப்ரோ. குரல் வேற இன்னும் ஃப்ரெண்ட்லி, ஏன்னா இன்னும் சேம் ஏஜாக தான் இருப்போம். அவர் கொஞ்சம் எல்டர் என்னோட பிரதீப்னா. பட் குரல் இஸ் மமிதா பைஜு வந்து என்னோட சேம் ஏஜ். ஸோ அது ரொம்ப ஜாலியாக ஜோக்ஸ் பண்ணி ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஜோக்ஸ் பண்ணி கேஷுவலாக என்ன வேணாலும் பேசலாம். சீனுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனலாக இருக்கும், ஆனாலும் அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு காம்பினேஷனில் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ரோ. ஓகே, இப்போ பிரதீப் சாரோட கான்வர்சேஷன் அப்படிங்கும் போது லவ் டுடே டிராகன் பற்றி ஏதாச்சும் விஷயங்கள் பேசுனீங்களா? ஏன்னா 2மே ஒரு பெரிய ஹிட்டிங்க, ஒரு யங்கான வைப்ரண்டான ஃபீல் கொடுத்த படம் 2மே. என்னென்ன கான்வர்சேஷன் நீங்க இருந்துச்சு, அந்த படம் பத்தி என்னென்ன விஷயங்கள் பேசுனீங்க? அப்பார்ட் ஃப்ரம் தட்
ஒரு ஆக்டராகவும் டேரக்டராகவும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்க பேசுனீங்க? ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் டே நான் போய் என்ன கேட்டேன்னா, ப்ரோ நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னா நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் பிரதீப். நான் எனக்கு லவ் டுடே பார்த்துட்டு அது ரொம்ப இட்ஸ் வெரி டேலண்டட் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் அதோட ஹீரோ இருக்கிற ஃபிலிம்ஸ் கமல் சார் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்டர் டைரக்டர் டர்ன்ட் ஆக்டர் ரெண்டுமே பண்ற நிறைய பேர். அது ரொம்ப ஹார்ட் ப்ரோ. நம்ம ஒரு ஆக்டராகவே தனியாவே ஒரு ஆக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அதுவே கஷ்டமா தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அதுக்கு ஒரு எஃபர்ட் இருக்கும். இதுக்கு மேல நீ டைரக்டராகி போய் அதுக்கு ஹீரோ டைரக்டர் கம்பைன் பண்ணி பண்றது இட்ஸ் a huge thing. லவ் டுடே அதுக்கு மேல லவ் டுடே இஸ் a good film. He did it. He cracked it. It's a great film actually. As a blockbuster, it's a great film. I really enjoyed. அது படம் பார்க்கறது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ அது மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ப்ரோ நீங்கள் எது ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்தேன், ப்ரோ நீங்கள் என்ன எழுதினாலும் நீங்கள் என்ன டைரக்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன மைண்ட் வச்சு தான் பண்ணணும் ப்ரோ ப்ளீஸ், என்னோட ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் ஐ வில் கீப் நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன் ப்ரோ. நிறைய வாட்டி நான் உட்காரும்போது இது நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது எனக்கு இருந்த டவுட் எல்லாம் நான் கேட்டிருப்பேன். எனக்கு அவரோட ஃபோக்கஸை பற்றி நான் அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு ஆக்டரா செட்டில் எப்படி ஃபோக்கஸ்டா அவர் பார்க்கும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும் ப்ரோ. அவர் he's an open-minded person only. இன்னும் I think people are yet to see who Pradeep Ranganathan is in so many ways as a person, as a filmmaker. அந்த மாதிரி. ஓகே, டியூட் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இதையும் தாண்டி உங்களோட மற்ற படங்கள் பத்தியும் பேசணும். ஏன்னா ஆல்விக் இமேஜின் ஸ்லைட் திரைப்படம் வந்து பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய ரெகக்னேஷன்லாம் கிடைச்சிருக்கு அந்த படத்துக்கு. அந்த படத்துல ஸ்டார்ட் பண்ணி உங்களோட சில மலையாள படங்கள், தமிழ் படங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெபு ஆகுறாங்க ஒரு ஹீரோ அப்படிங்கும் போது அவங்களோட சேஃப் பெட் ஜோன் என்னவா இருக்கும்னா, நம்ம ஒரு லைட் ஆர்டரான லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு ஐடியாவா இருக்கும். ஆனா உங்களோட பார்த்து அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. எடுத்தோடனே ஒரு இன்டென்ஷனான ரோல் பண்ணீங்க நீங்க. உங்களோட பிளான் அண்ட் இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சு நீங்க டெபு ஆகும்போது? ப்ரோ டெபியூ ஆகும்போது எனக்கு டெபியூ ஆகணும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட இன்டென்ஷன். எப்படியாச்சும் ஒரு டெபியூ ஆகணுமே, அதுதான் என்னோட ஒரு இன்டென்ஷன். ஆக்டர் ஆகணும் ப்ரோ. எனக்கு ஆக்டர் ஆகணும்ன்றது ரொம்ப ஆசையா இருந்துச்சு ப்ரோ நிறைய இயர்ஸ். ஏன்னா நமக்கு தியேட்டர் இருந்துச்சு, நம்மளோட ஏரியா பக்கம் ஒரு தியேட்டர் இருந்துச்சு. படம் பார்த்து தான் என்னோட அம்மா, என்னோட பாட்டி, அப்பாவோட அம்மா, அவங்க என்னோட பெரிய மூவி பஃப்ஸா இருந்தாங்க. ஸோ நச்சு வயசுல என்ன எப்பவுமே தியேட்டர்ல டெய்லி ஐ திங்க் ஒரு வீக்லி ஒரு 4-5 வாட்டி படம் பார்ப்பாங்க அவங்க. ஸோ என்னை கூட்டிட்டு போய் காட்டி அங்க கிடைச்ச ஒரு கிரேஸ்ன்னு நினைக்கிறேன் ப்ரோ இதுக்கு. ஸோ அங்கே சினிமாடா சூப்பரா, அது அங்க இருந்து ஆக்டர் ஆகணும்டா, ஆக்டர் எப்படி ஆகணும்டா, அது ஒரு யோசனையில வந்து அதுக்கப்புறம் பில்ட் ஆன ஒரு இதுதான் ப்ரோ. எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி ப்ரோ. ஆக்சுவலி நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன் ப்ரோ. எனக்கு கேரளால டியூடுக்கு எப்படி ரிசெப்ஷன் கிடைச்சிட்டு இருக்குது, அங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க படத்தை பத்தி? கேரளா சூப்பர் ஹிட் ப்ரோ. சூப்பர் ரெக்கக்னிஷன். ஆக்சுவலி கலெக்ஷன் வைஸ் ரொம்ப ஹை. லாஸ்ட் வீக்கெண்ட் டியூஸ்டே வரைக்கும் ஒரு நிறைய 60-70% ஹவுஸ்ஃபுல்லாக போயிடுச்சு ப்ரோ. அது ஒரு பெரிய விஷயம் ஃபார் நான் மலையாளி ஃபிலிம். நார்மலி ஒரு விஜய் சார், சூர்யா தலை, அப்புறம் அவங்களோட ஃபிலிம்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலாகவே ஃபர்ஸ்ட் டேலேருந்து 4th டே கண்டினியூஸாக அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. அது இல்லாட்டி தனுஷ் சாருக்கு அப்பப்போ நல்ல ஃபிலிம்ஸை ஹிட்டாக இருந்தால் தனுஷ் சாருக்கு கிடைக்கும். இல்லாட்டி இது ஃபர்ஸ்ட் டைம், இது நிறைய நாளுக்கு அப்புறம் வேற ஒரு ஸ்டாருக்கு கேரளாவில் அந்த மாதிரி கிடைக்குது, பிரதீபனாக்கு அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இட்ஸ் a great thing. ஓகே, மலையாளத்தில் நீங்கள் பெரிதும் அட்மையர் பண்ணுற ஆர்டிஸ்ட் யாரும் உங்களுக்கு விஷ் பண்ணாங்களா டியூட் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி? மலையாளம் ஃபிலிம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க என்னென்ன விஷயம் சொன்னாங்க? ஏதாச்சும் ஒரு ஐடியா நீங்கள் இங்கே கன்சிடர் பண்ணியிருந்திருப்பீங்க, மலையாளத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வாங்கலாம் நல்லா இருக்கும், நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்க, எனர்ஜி கொடுக்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியான நம்ம மறந்துட்டேன், பேசல் ஜோசப் தெரியும்ல? ஆமாம், அவர் ஆக்சுவலி அவர் படம் பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப என்ஜாய் பண்ணார். என்னோட கேரக்டர் பற்றி ரொம்ப ஓகே, நீ இது நல்லா பண்ண. நான் அவரோட பெரிய ஐ லவ் ஹிம். He is a great artist. He is an actor. அவரும் இந்த மாதிரி தான், ஆக்டர், டைரக்டர், செம்ம காமிக் டைமிங். ப்ரொடியூசராகவும் வந்துட்டாரு, ப்ரொடியூசராகவும் வந்துட்டாரு. அண்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் மியூசிக் பண்ணுவாரு. அந்த மாதிரி போயிட்டே இருக்கிற எடிட்டிங்ல கூட ஏதோ அவருக்கு நாலேஜ் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு. அவர் டெக்னிக்கலி ரொம்ப நாலேஜபிள் ஒருத்தர் தான் அவரு. ஸோ அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணாண்டா. அவரு ரொம்ப ஜெனுவனாக சொல்லுவாரு, போய் சொல்ல மாட்டார் அவரு. ஸோ from him when I got, அது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆல்வி இமேஜின் ஸ்லைட் உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு எப்படியான ரெகக்னேஷன் தேடி தந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஆல்வி இமேஜின் ஸ்லைட் பற்றி யோசிக்கும்போது எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? இட்ஸ் ஹியூஜ். 1 year ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2024 ஒன்று ஆயிடுச்சு. 2024 ரிலீஸ் ஆச்சு. கேன்ஸில் போகிறோன்ட்டு அது
நோட்டிஃபை ஆகும்போது எனக்கு இட் வாஸ் அ ஹியூஜ் Cloud 9ல இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ எனக்கு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம கேட்டிருக்கோம் நிறைய ஆஸ்கர், கேன்ஸ். ஆஸ்கர் வேற இப்போ கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப மெரிட் பேஸ்ல போற சில ஃபெஸ்டிவல்ஸ் அதில் ஒன்றுதான் கேன், ரோட்டர்டாம் மாதிரி. கேன்ல அது தி பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ அது கிடைக்கும்போது எனக்கு ஆனா பயலோட இதுக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ரி கோல்டன் ஐ அவார்ட் கிடைச்சிச்சு. நம்ம படம் ஓகே, ஏதாச்சும் ஒரு ரெக்கக்னேஷன், ஏதாச்சும் ஒரு செலெக்ஷன் அந்த மாதிரி கிடைக்கும்னு இருந்துச்சு. மெயின் காம்படிஷன்ல வந்து செலக்ட் ஆகும்னு யாருமே அவங்க கூட சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஓகேடா நம்ம ரெட் கார்பெட் போக போறோம்ட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்போது இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங் ப்ரோ. அது எப்படி சொல்லலாம், அது ஒரு ஃபீலிங் இல்லை, அது வேர்ட்ஸ்ல சொல்ல முடியல. அது அந்த மாதிரி ஒரு கிரேட் ஃபீலிங். ஏன்னா நம்ம ஒரு மூவி பஃப், மூவி ஃபேன் வேற, மூவி ஃபேனா படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு. ஸோ அது இட் வாஸ் அ கிரேட் திங் ப்ரோ. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இந்தியன் ஃபிலிமுக்கு கிராண்ட் பிரிக்ஸ் விருது கிடைச்சதுன்னா அது ஆல் வி இமேஜின் ஸ்லேட்டுக்கு தான். அந்த அவார்ட் வின் பண்ண மொமெண்ட் பத்தி பேசலாமா? எவ்வளோ செரிஷ் பண்ணாங்க அந்த ஆடிட்டோரியம்ல, எவ்வளோ எமோஷனலா இருந்துச்சு உங்களுக்கு? ப்ரோ ஆக்சுவலி நான் ஒரு பெட் போட்டேன் ப்ரோ, பெட் வித் த ப்ரொடியூசர்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா we will get இது ப்ரோ அது ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி ஒரு அவார்ட் வில் கெட். நான் ஏதோ எனக்கு முட்டாள்தனமானு தெரியாது, ஆனா அது கரெக்டா வந்துச்சு. அந்த ஒரு டைம்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டா எனக்கு சொல்ல முடிஞ்சிச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் இல்லாட்டி செகண்ட், பாம் டே ஒரு ஃபர்ஸ்ட், செகண்ட் கிராண்ட் ப்ரீஸ். கிராண்ட் ப்ரீல பாம் டே கிடைச்சிரும், பெட் வச்சிடலாம், 10,000 rupees பெட் வச்சிடலாம் ப்ரொடியூசர் கூட. ஸோ நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் கிடைக்கும் போது ஸ்டக் ஆயிட்டேன் ப்ரோ. நான் ஸ்டேஜ் கூட போக முடியல ப்ரோ, என்னால அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். நான் கோ அந்த மாதிரி ப்ரோ எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி ஐ வாஸ் வெரி ஷாக். நம்ம அங்க இருக்கும்போது ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் வெரி வெரி ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அதுக்கு. அது யோசிக்கும் போது எனக்கு கிரேட்ஃபுல் தான் வருது. ஏன்னா இப்போ யோசிக்கும் போது என்ன ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ட்ரெயின் எல்லாம் கிடையாது ப்ரோ. நான் ட்ரெயின் ஆகி அதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய ட்ரெயின் ஆயிட்டேன். அந்த ஒர்க் 1 month 2 month அது பண்ணும்போது தான் நான் ட்ரெயின் ஆயிட்டேன் நிறைய. ஆனாலும் என்ன சூஸ் பண்ணி அதுக்காக சூஸ் பண்ணி இந்த கேரக்டர் சூஸ் பண்ணி பண்றாங்க. நிறைய பேர் கேட்டேன், ஏன் இந்த ஆக்டர், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனாலும் அந்த டைரக்டருக்கு நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதனால ஏன்ட்டுன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் எனக்கு இமோஷன் ப்ரோ. என்ன இதுக்காக நீங்க செலக்ட் பண்ணீங்கல்ல இந்த கேரக்டர், என்ன செலக்ட் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒர்க் ஷாப் கொடுத்து அதுக்கு மோல்ட் பண்ணி அந்த கேரக்டர் பண்ண வச்சிட்டீங்கல்ல, அதுதான் எனக்கு இமோஷனல் ஆகுது ப்ரோ. அதனால தானே இவ்வளவு நம்ம பிராக்டிஸ் பண்ணி இந்த படம் கிரியேட் பண்ணதால இது அவார்டு இதெல்லாம் கிடைக்குது. அதுக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா எமோஷனலா இருக்கு. கமிங் டு பேட் கேர்ள் ரீசெண்டா வந்து இருந்துச்சு. ஏன்னா கன்வின்சிங்கா 2 ரோலையுமே நீங்க பண்ணிட்டீங்க. டீன்ஸ் ரோலையுமே நீங்க கன்வின்சிங்கா பண்ணிட்டீங்க, கட் பண்ணா 30sல வர ரோலையுமே நீங்க கன்வின்சிங்கா பண்ணிட்டீங்க. எப்படி மேட்ச் பண்ணீங்க ரெண்டுத்தையுமே? ஒரு 16 வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பண்ண ஏஜ், நம்ம கடந்த வந்த ஒரு ஏஜ் தான். 30s கொஞ்சம் நான் நிறைய யோசிச்சேன், ஐயோ பண்ண முடியுமா நம்மளால. உங்களுக்குள்ள தான் டவுட் இருந்துச்சு கன்வின்சிங்கா நம்ம பண்ணுவோமா? டவுட் இருந்துச்சு ப்ரோ, கண்டிப்பா டவுட் இருந்துச்சு ப்ரோ எனக்கு. வர்ஷா பரத் நம்ம டைரக்டர், நம்ம கீர்த்திஸ்வரன் நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்ச மாதிரி ஏதோ ப்ரோ. டைரக்டர்ஸ் ஐ லவ் மை டைரக்டர்ஸ் ப்ரோ. ஏன்னா என் மேல அவ்வளோ ஒரு ஆக்டரா என் மேல அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் எனக்கு காஸ்ட் பண்ணாங்க. எனக்கு கூட அது சில டைம் அது கான்ஃபிடன்ஸ் போயிடும். பில்ட் ஆகிட்டு தான் இருக்குல்ல நம்ம கரியர். ஒன்னொன்னு படம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பில்ட் ஆகி அந்த ஒர்க் பொறுத்து தான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஒர்க் கான்ஃபிடன்ஸ் நம்மளோட பண்ற ஒர்க்கோட. ஸோ வருஷாக்கு நம்ம வேற நம்பிக்கை இருந்துச்சு. 30 years பண்ணும்போது ப்ரோ சில ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணேன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் ப்ரோ. என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தேன். உங்களோட நம்ம பாடிக்குள்ள நம்ம ஒரு ஐ திங்க் ஒரு வைப் தான் நினைக்கிறேன் ப்ரோ. இது ஒரு அன்னைக்கு எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல ப்ரோ. அது ஐ திங்க் அதை பத்தி யோசிச்சு நிறையா டேஸ் இருந்து யோசிச்சு ஒரு 33-year-old மேன் எப்படி இருப்பா அந்த யோசிச்சு ஐ திங்க் மைண்டுக்குள்ள அது செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா நான் பண்ணும்போதெல்லாம் அப்படி தெரியல ப்ரோ எனக்கு. அது நம்ம யோசிக்கிற விஷயம் பேக் ஆஃப் த மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அங்க பண்ணும்போது இது பண்ணணும் யோசிச்செல்லாம் பண்ணல ப்ரோ. ஒரு குழந்தை இருந்துச்சு ப்ரோ. அந்த குழந்தை இருக்கும்போது அப்படி அது குழந்தை அந்த மிட் நைட் டைம்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல்லா. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து நீங்க வருவேன். அந்த ஃபுல்லா நைட் சீன்ஸ் தான். குழந்தை வேற ப்ரோ 9-10க்கு அப்புறம் தூங்கிடுவாங்கல்ல. ஸோ அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அது அப்போ அழுதுட்டே இருந்தான். ஸோ அந்த கை சவுண்டு, அந்த ஷார்ட் டேக் அந்த சவுண்ட்ல அங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஒரு குழந்தை கையில வரும்போது அது ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா ஃபீல். வெற்றிமாறன் சார் என்ன அப்ரிசியேஷனா சொன்னார்? வெற்றி சார் வந்து ப்ரோ பெரிய விஷயம் ப்ரோ. அது அவருக்கு அப்ரிசியேஷன் சொல்ல மாட்டாரு. அப்ரிசியேஷன் ஃபீல் பண்ணாதான் அவர் சொல்லுவாரு. ரொம்ப ஆனஸ்டா இருக்கிற ஒரு ஆளு.
அவர் 30s போர்ஷன் நீ மெச்சோர்டா கன்வின்சிங்கா பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா 30s மெச்சோர்டா பண்ணிட்டேடா அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பேச மாட்டாரு. அவரு அப்படியே கிண்டல் பண்ணுவாரு, அப்பப்ப கிண்டல் ஜாலியா பாசத்தோட கிண்டல் பண்ணுவாரு. அப்போ ஒரு திங் சீரியஸா சொன்ன விஷயம் இதுதான், எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ப்ரோ அவர் சொல்லும்போது. ஓகே, மாநகரோட இந்தி ரீமேக் நீங்க பண்ணியிருந்தீங்க, மும்பைக்கார் நீங்க பண்ணியிருந்தீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே சந்தோஷ் சார் டைரக்ஷன்ல நீங்க பண்ணிட்டீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கிட்ட நம்ம நீங்க போனது உங்களை எப்படி ஷேப் அப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சந்தோஷ் சார் தான் என்னோட பிகினிங். அத இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே அவர மாதிரி ஒரு சீனியர் கிட்ட போனது உங்களை எந்த அளவுக்கு ஷேப் பண்ணிருக்கு அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் நிறைய கொடுத்தாரு ப்ரோ. சந்தோஷ் சார் நம்மளை வந்து சூஸ் பண்றாரா, சந்தோஷ் சார் நம்மளை பத்தி இதெல்லாம் பேசுறாரு, அப்ப நம்மளுக்குள்ள ஒன்று இருக்குமோடா, நம்ம டவுட் இருக்குல்ல ப்ரோ. நம்ம வந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய வேர்ல்ட்ல இதெல்லாம் பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம பண்ண முடியுமா? ஐ திங்க் ஐ ஹேட் தட் டவுட். ரிலேட் பண்ண முடியுமான்னு நினைக்கிறேன் பாக்குற ஆளுங்களுக்கு. எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு ப்ரோ, எப்படி வரலாமாடா, நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ சந்தோஷ் சிவன் சார் மாதிரி ஒரு ஆள் நமக்கு நம்மளை சூஸ் பண்ணும்போது அங்க கிடைச்ச ஒரு கான்ஃபிடன்ஸ் அங்கதான் ஸ்டார்ட் ஆயிடுது ப்ரோ. அவரே நம்மளை சூஸ் பண்றாருன்னா நம்மளை பத்தி எதுக்கடா ஒரு டவுட் இருக்கணும்ன்ட்டு ஒரு இது வந்துச்சு. ஸோ ஐ ரியலி தேங்க் சந்தோஷ் சிவன் சார். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அவர். அஸ் எமர்ஜிங் ஆக்டரா டியூட் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு? ஹியூமங்கஸ் கான்ஃபிடன்ஸ் ப்ரோ. நீங்க சொன்ன வேர்டு ஹியூமங்கஸ் ப்ரோ, அது ஆக்சுவலி என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிறது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்புலாரிட்டி ரேட்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் கமர்ஷியல் ஃபிலிம் இல்லையா? பிரதீப் அண்ணாவோட ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஃபிலிம். நான் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே குட் ஃபிலிம்ஸா இருந்தாலும் அவ்வளோ இந்த அளவுக்கு யோசிக்க கூட முடியாது. அந்த ரேஞ்ச், அந்த பாப்புலாரிட்டி, ஆளுங்க வந்து நோட்டீஸ் பண்ற விதம் அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு ப்ரோ. இது டூட்ல இன்னும் பெருசா இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒரு ஹியூமங்கஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எனக்கு ரேடார்ல இப்போ தெரியுது, இருக்கானா அவன், ஓகே குட். அதுக்கப்புறம் அந்த மாதிரி டூட்னால அது கிடைக்குது ப்ரோ பாப்புலாரிட்டி. ஓகே, இந்த எங்கேஜ்லயே நீங்களும் உங்க சிஸ்டரும் பயங்கரமான ஹைட்ஸ் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் என்னால ஆக்ட் பண்ணதான் முடியும். ஆக்டிங் கத்துக்கிட்டு இருக்கேன். ஷீ கேன் ஆக்ட், ஷீ கேன் எடிட், ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பெயிண்டிங், டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, விஸ்காம் முடிச்சுட்டாங்க. சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப டேலண்டட் ப்ரோ. அவங்க எவ்வளவு சப்போர்ட், சகலகலா வல்லவி. சீரியஸ்லி ப்ரோ, என்னால ஐ ஜஸ்ட் கேன் ஆக்ட், என்னால நடிக்க தான் முடியும். அவங்க நிறைய பண்றாங்க. ஓகே, ஷீ இஸ் வெரி டேலண்டட். உங்களோட கரியருக்கு ஹவுஸ் பி சப்போர்ட்டிவ் அண்ட் டியூட் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க ப்ரோ? என்னோட என்ன ஃபிலிம் ரிலீஸ் ஆனாலும் ஷீ வில் சப்போர்ட் மீ மேக்ஸ் ப்ரோ. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஷீ இஸ் a ஸ்வீட் ஹார்ட் ப்ரோ. ஷீ இஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஷீல் சப்போர்ட் மீ லைக் எனிதிங். டூட் படம் பார்க்கும்போது என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஸோ எனக்கு அது ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் டு ஹேவ் சம்படி லைக் ரியா வித் மீ. என்னோட ஃபேமிலியா தனியா வளர்ந்தா கூட இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்காது. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஜீவா. தேங்க்யூ ஸோ மச் ஜீவா ப்ரோ. பேஷன்ஸ்க்கும் தேங்க்யூ ஜீவா ப்ரோ. வெரி ஸ்வீட்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார வச்சு இந்த இன்டர்வியூ ஃபுல்லா நீங்க பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளி வீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.